நினங்காட்டு கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குரு தேசிகன் குறச்சிறுமான் பணங்காட்டு அல்குற்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத்தலை வந்து எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே. நினம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குரு தேசிகன் குறச்சிறுமான் பணங்காட்டும் அல்குற்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத்தலை வந்து எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே. கொழுப்புடன் கூடிய தசைகள் மிகுதியாகத் தோன்றுகின்ற தொழுவமாகிய உடலை விட்டு அகன்று ஒப்பற்ற முக்தியை அடைந்து நிலைபெற்று இருத்தற்குரிய வழியைக் காட்டி அருளி அடியேனை ஆட்கொண்ட குருநாதரும் குறவர் குலத்தில் தோன்றிய அழகிய இளமான் போன்ற வள்ளியம்மையின் பொருட்டு உள்ளம் உருகுகின்றவருமான திரு முருகப்பெருமானின் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை பணியாத தலையானது எவ்விதமாக வந்து அடியேனுக்கு கிடைத்தது? சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய, சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, பக்தி தேவ் முருகனுக்கு ஹர ஹர ஹர. முருமுதற் கடவுள் முக்கண்ணார் திருமகன் தேவோர்க்கு அருள் தரும் பழமுகர் துதிக்கை கரமதில் அங்குஷ பாசம் அவை தரித்து வரமருள் தெய்வமே வந்தருள் பெறலாம். நினம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடெய்தி நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் அக்குறச்சிறுமான் பணங்காட்டும் அர்குற்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத்தலை வந்தெங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே. அலங்காரத்துல வரிசையா அணிவகுத்து வைக்கிறதுதான் அணிகலன் அலங்காரம்னு சொல்லுவாங்க. ஒன்னொன்னா சேர்த்து எல்லா மணிகளும் சேர்த்து போர்த்தா ஒரு மணி அரை மணி உண்டாகும். இந்த சேர்த்து கொடுக்கின்ற இந்த அலங்காரத்தை தான் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடலாம் சொல்லிட்டு வர மணிகள் போல நவரத்தனம் போல அந்நகைகளை எல்லாம் ஒன்னொன்றாக எடுத்து போடுவது போல இங்க அலங்காரத்துல பாடியிருக்கிறார். அதுதான் ஒரு அற்புதம். இந்த போன பாடல்ல எப்படி சொன்னார், எனக்கு மலர்த்தாள் தருவாய் சொன்னா திருவுடைய தருவான். அந்த திருவுடைய எங்க கொண்டு வந்து வைப்பான்? என் தலையில தானே வைக்கணும். அப்ப தலை வணங்கித்தானே ஆகணும். அதனால அந்த மலர்த்தாள் தருவதை சொன்னான். போன பாடல என்ன உன்னோடு இரண்டரை கலந்து விடுன்னு அதுக்கு முன்னாடி பாடல சொன்னான். இந்த கண்டினியூவேஷன் அலங்காரத்துல வரிசையா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாக வருகின்றது. அந்த தொடர்பை உள்ளுக்குள்ள ரகசியமா வச்சிருக்காரு. இதெல்லாம் நான் யாருமே ஒரு கவித்துவம் வச்சவா பண்ண முடியாது. இது இறை கவி. அவர் கண்டிப்பா தெய்வ புலவர் என்பதனாலே அருணகிரினாலதான் இந்த விஷயம் சாத்தியமாகின்றது. நினம் காட்டும் கொட்டிலே விட்டொரு வீடெய்தி நிற்க அப்படிங்கிறது வார்த்தை. நினம் காட்டும் கொட்டில், நினம்னா மாமிசம். நினம் காட்டும் கொட்டிலை, இந்த நினத்தை நம்ம உடம்ப அறுத்தோம்னா உள்ள என்னத்தை காட்டும்னா மாமிசத்தை காட்டும். அதனால நினம் காட்டும் கொட்டிலை விட்டு, இந்த உடலை விட்டு பிரிஞ்சு, இந்த சாதாரணமான உடல்ல மாம்சம் தான் இருக்கு, இதுக்குள்ள ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா இருக்கு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரகசியமா ஒழிஞ்சிட்டு இருக்கு. நினம் காட்டும் கொட்டிலை இது காட்டுவதுன்னு சொன்னாங்க. இந்த உடல்ல வெறுமனை கண்ணால பார்த்தா அதுல ஒண்ணுமே உடம்பு தான் தெரியும். ஆனா மெய் உணர்வால பார்த்தா அதுக்குள்ள இருக்கு ஆத்மா இருக்கு, ஆத்மா பிரிஞ்சு போவது தெரியும். மேலோர்களுக்கெல்லாம் யமம் வர்றது கூட தெரியுமா, ஞானிகளுக்கெல்லாம். அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத பொருளை கண்ணுக்கு கொடுத்து காட்டி கொடுப்பது மெய்யுணர்வு. அந்த மெய் உணர்வை என்ன சொல்றார், அந்த உணர வேண்டும். அதை நீ எனக்கு மோட்ச வீட காட்டி தரணும். நினம் காட்டும் கொட்டிலை விட்டு வீடெய்தி வீடுனா மோட்ச வீடு. இந்த ஆத்மா உடலை பிரிந்து மோட்ச வீடு அடைந்து விட வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறவாத வரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சுவாமி கேட்டுக்கிறார் அருணகிரிநாதர். நினம் காட்டும் கொட்டிலை விட்டு வீடெய்தி நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் முருகப்பெருமான் அன்னைக்கன் தல நாளில் பதமேற்றி அன்பட உபதேச பொருளுற்றின் வேளா சரணம் சரணம் என என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண் பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியார்க்கும்
திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆலாலமுண்டவர்க்கும் உபதேசித்த ஆண்டவனே முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் பண்ணினார். ஆலமுண்ட சிவபெருமானுக்கு, தேவசிரேஷ்டனான சிவபெருமானுக்கு, முனிசிரேஷ்டனான அகஸ்தியருக்கு, நரசிரேஷ்டனான அருணகிரிநாதருக்கு. ஒரு மனிதனுக்கு இறைவன் 7 விதமான உபதேசம் பண்றது நினைக்க முடியாத ஒரு காட்சி. அந்த நினைவை அருணகிரிநாதர் ஏற்படுத்தி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் குரு தேசிகனாக இருந்தால், தேசிகனா தெளிவுபடுத்துவது, ஞானத்தை குணத்தை தெளிவுபடுத்தி ஞானத்தை கொடுக்கிறார். நான் இந்த பெண்கள் இந்த போன பாடல பாலே அணை மொழியர் இன்பத்தை பற்றி என்று உய்யும் வகை அறியன்னு சொன்னார். அந்த உய்யும் வகையை இங்க உணர்த்தி காட்டுறார் முருகப்பெருமான். உன் தலையை குனிஞ்சா மேலே இறைவன் தன் திருவடியை தலையில வச்சு மலர்த்தாள் தருவாய். உன் தலையிலே திருவடியை வைத்து உனக்கு ஞானத்தை கொடுப்பான். முருகப்பெருமான் உபதேசம் செய்வான். அந்த 3 பேர் உபதேசத்திலே நரசிரேஷ்டனான அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்தால் குணம் காட்டி ஆண்டு கொண்ட குருதேசன் தன்னை 2.5 கலக்க வேண்டும் என்று கேட்ட அருணகிரிநாதரை 2.5 சேர்த்துக் கொண்டு முருகப்பெருமான் குருதேசிகனாக இருந்து ஆண்டு கொள்ளுகின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரணமான மனிதனாகிய அருணகிரிநாதரை முருகப்பெருமான் ஆண்டு எடுத்துக்கொள்வது போல ஆத்மாவானது பரமாத்மாவுடன் 2.5 கலக்க வேண்டிய காட்சியை அக்குறச்சிறுமான் பணங்காட்டும் அல்குலுக்கு உருகும். பணம் காட்டுகின்ற அல்குல் அப்படின்னா அவளுடைய அவயமாகிய இடைப்பாகத்தை முருகப்பெருமான் விரும்புகின்றான் அப்படின்னு சொன்னா, ஆத்மாவின் உட்கருத்தை, முக்கியமான கருத்தை முருகப்பெருமான் விரும்புகிறான். அதுல ஒரு விஷயம் பாருங்க, வள்ளியை சொல்லும் போது சிறுமான்னு சொன்னா இளமை மிகுந்தவள், முருகனை சொல்லும் போது குமரன் சொன்னான் வாழை குமரேசன் இளமை வாய்ந்தவள். அந்த இளமையான பக்குவமாகி இருக்கக்கூடிய, உடனே பக்குவமாய் இருக்கக்கூடிய இளமை வாய்ந்த ஆத்மாவை, நல்ல சுத்தமான ஆத்மாவை பரமாத்மா தன்னுடனே சேர்த்துக் கொள்கிறார். அதனால அக்குறச்சிறுமான் பணம் காட்டும் அல்குருக்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத்தலை நீ வணங்க வேண்டும் என்று சொல்றார். இங்க முதல்ல இந்த நினங்காட்டும் கொட்டில்னு சொன்னா, கொட்டில்னா பசுமாடை வைக்கிறதுக்கு கொட்டில்னு பேரு, மாட்டு கொட்டாய்பாங்க. பசுமாடை வைக்கிறதுக்கு குதிரை லாயம் அப்படின்னவங்க. பசுமாட்டை வைக்கிறது மாட்டு கொட்டாய். இந்த மாட்டு கொட்டாயில கொட்டிலே மாடு 5 இருக்கான். அதாவது திருமூலர் சொல்லும் போது 5 இந்திரியம் 5 பூதம் எல்லாம் 5 இருக்கு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அப்ப இது என்னன்னா, பார்ப்பான் இடத்திலே பசு 5 இருக்கும், மேய்ப்பாரும் இன்றி வெருண்டி கிடந்தன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு என்றும் காலாய் சொரியுமே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தை சொல்றார். இந்த பசுக்களை 5 விதமான பசுக்களை அடக்கி ஆண்டா அது நல்ல ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத, வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய்ச்சொரியுமேனு திருமூலர் திருமந்திரம் சொல்றார். காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையன்னு சொல்றார். அதான் இந்த கொட்டில் பொக்கக்குடில் புகுதா வகை புண்டரீகத்திலும் தெக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருவார் அருணகிரிநாதர். பொக்கக்குடில்னு சொல்றார். கசட மூட மட்டின்னு சொல்றார் இந்த உடம்ப. இப்படி இந்த உடம்பானது மோசமானது, அழியக்கூடியது, தோலால் பொதிந்தது, காற்றுப்பை, ஏமாற்றுகின்ற சரீரம், பொய் உடம்பு, மெய் உணர்வு உள்ளே இருக்கிறது. இந்த பொய்யுக்குள்ளே ஒரு மெய் இருக்கிறது, அந்த மெய் தான் ஆத்மா. அப்படி நினங்காட்டும் கொட்டிலை விட்டு இந்த சரீரத்தை விட்டு ஆத்மாவானது மோட்ச வீடை எய்தி அங்கே நிற்க வேண்டும். எப்பொழுதும் மோட்சத்திலே இருக்க வேண்டும், உன்னுடனே 2 கலந்து நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் குணம் காட்டி, அந்த நிற்கக்கூடிய நல்ல குணத்தை எனக்கு காட்டி என்னை ஆண்டு கொண்ட குருதேசிகா முருகப்பெருமானே, குருவா இருக்கக்கூடியவனே, நீ சிவனுக்கு குரு, அகத்தியருக்கு குரு, எனக்கு குரு. அப்படிப்பட்ட குரு அந்த குறச்சிறுமானாகிய ஆத்மாவை பணங்காட்டும் அர்குருக்கு அவளுடைய அந்த ஆத்மாவினுடைய மூல காரணத்தை அதற்காக உருகும் அந்த ஆத்மாவை எப்போது சேர்த்திப்பேன்னு முருகன் உருகும் குமரன் பதாம்பியத்தை வணங்கா தலை இங்கே எனக்கு எங்கன் வாய்த்தது வேணும். இந்த சரீரத்தை சொல்லும்போது குரம்பை, மலஜலம், வழுவழு நினமொடு, எலும்பு, அணிசரி, தசை இடல், குடல் நெறி, குலைந்த செயிர், மயிர் குருதியோடு இவை பல, கசுமாளர், குடிம்பு, குதுமலர், அவர் கொடுமையர், இடும்பர், ஒரு வழி, இணையிலர், கசடர்கள், குரங்கள், அறிவிலர், நெறியிலர், மிருகனை, விரலான, சரம்ப குறவனை, நரகனை, துரகனை, இறங்கு கலியனை, பரிவுரு சடலனை, சடலம்னா சரீரம், பரிவுரு சடலனை, சௌந்தரிகமுக சரவண பதமொடு மயிலேறி தழைந்த சிவசுடர்தனை என மனதினில் அழுந்த
உரைசெய வரு முக நகையொளி தழந்த நயமும் இருமலர் சரணமும் மறவேனே. உன்னுடைய தீர்க்கமான கண்களும் உன்னுடைய நகை ஒளி சிரிக்கின்ற முகமும் அந்த வரு முக நகை ஒளி தழைந்த நயனமும் இரு மலர் சரணமும் நான் மறக்க மாட்டேன், எனக்கு ஞான உபதேசத்தை செய்வாய் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட அருணகிரிநாதர் சரீரத்தை பத்தி, இந்த அழிந்து போக சரீரத்தை பத்தி சொல்லி, அந்த கொடுமையானவன் அந்த சரீரத்திலே நல்ல குணமே இல்லாதவன் ஆகையினாலே எனக்கு நிற்கின்ற நல்ல குணத்தை காட்டி ஆண்டு கொள்வாய். இந்த இடத்த நன்றாக கவனிக்க வேண்டும். நிற்கும் குணம் காட்டி ஆண்ட. இந்த குணம் காட்டுதல் அப்படின்னா எல்லா நற்குணமும் கெட்ட குணமும் சேர்ந்து இருக்கிற மனுஷன் அவனுக்கு நல்ல குணத்தை மட்டும் எடுத்து காட்டி குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகன் அவன் தான். அதனாலதான் குரு, அவன் தேசிகன், ஞானத்தை புலப்பட வைக்கின்றவன். அப்படி ஆகிய சுவாமிநாத சுவாமி சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணார். அந்த குரு தேசிகன் அவன் என்ன பண்றான்னா ஆத்மாவை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக உருகுகின்றானா. இதுல பக்தியில 2 வகை சொல்லுவாங்க. குரங்கு பக்தி ஒண்ணு, மார்க்கட பக்தி, அப்புறம் மார்கர பக்தி. இந்த குரங்கும் பூனையும், இந்த பூனை மார்ஜர பக்தின்னு சொல்லுவாங்க. பூனைய தாய் பூனையானது வாயாலே கவ்வி குழந்தை பூனையை கொண்டு போய் வச்சுப்பான் காப்பிடமான இடத்துல. குரங்கு குட்டி குரங்கு பிள்ளை குரங்கு தாய் குரங்கு இருக்கு தானே கட்டிக்குமா. இதுல 2 வகையான பக்தி இருக்கு. தானே போய் இறைவனை அடைவது, இறைவன் நம்மை அடைவது. தானே போய் இறைவனை அடைந்தது இவையானே, இறைவனே அடைந்தது வள்ளி. அதனால குறச்சிறுமான் வள்ளி. அந்த அக்குறச்சிறுமான் அங்குதான் பூலோகத்தில இருக்கக்கூடிய வாழ்கின்ற உயிருக்கெல்லாம் அந்த ஆத்மாவை எல்லாம் இறைவன் தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறார். அங்கு குறச்சிறுமான், குரத்தியாக பிறந்த சிறுமான், மானுக்கு பிறந்த வள்ளியை, பணம் காட்டும் உருகும் குமரனை, குமரன் பதாம்புயத்தை, அவனுடைய பாதபங்கயத்தை, பதாம்புயத்தை வணங்கா தலை எங்கே இங்கன் எனக்கு வாய்த்தது, எனக்கு எதுக்கு இந்த தலை வாய்ச்சதுன்னு, கைகள் எதற்கு இறைவனை கும்பிட, கால்கள் எதற்கு இறை சந்நிதிக்கு போய் சேர, உள்ளம் எதற்கு இறைவன் குடிபுக, தலை எதற்கு இறைவனை தலை வணங்க, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாழ்வினை ஏன் நெடுங்காலன்னு சொல்லுவார தேவாரத்துல. அந்த அளவிலே முருகப்பெருமானுடைய திருவடி வேண்டும். அந்த திருவடியை என் தலையிலே வைக்க வேண்டும். அதற்காக நான் வணங்கி துதிக்க வேண்டும். வணங்கி துதிப்பதற்கு எனக்கு குணம் வேண்டும். அந்த குணத்தை கொடுக்க நீ வேண்டும். நினங்காட்டும் கொட்டிலை விட்டால்தான் மோட்ச வீடு எய்த முடியும். மோட்ச வீடு எய்தினால் அது என்றென்றும் நிற்கக்கூடிய நல்ல குணத்தை ஆண்டு எனக்கு அருளை செய்யக்கூடிய ஞானோபதேசத்தை நீ செய்ய வேண்டும். ஞானோபதேசம் செய்த இந்த ஆத்மாவை பரமாத்மாவாகிய உன்னுடன் நீ சேர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பாதாம்பியத்தை என்றென்றும் நான் வணங்கி துதிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை எல்லாம் புகுத்தி குணத்தை நேராக்கி அந்த குணத்தினாலே ஆத்மாவை சுத்தப்படுத்தி அந்த ஆத்மாவுக்கு தகுதியை கொடுத்து அந்த தகுதியாகிய ஆத்மாவை தன்னுடன் இரண்டரை கலக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற சிறப்பான பாடல். போன பாடலில் சொன்ன அளவிலே பாதத்தை தந்து தலையை காட்டி கையை காட்டி காதை காட்டி வாயை காட்டி வரிசையா பாட்டின்றே வர ஒரு பாட்டுல. இந்த பாட்டுல திருவடியை கொண்டு தலையில வைக்கிறார். அதனால முதல்ல தலை எதுக்கு தலையில வச்சாருன்னா, தலையில இருந்து 6 அங்குலத்துல சுவாமி சகசிரதளத்துல வள்ளி தேவியானோட மயில பூரணமாக ஓம்கார ரூபமாக காட்சி கொடுப்பார். யோகத்தின் உச்ச நிலையிலே துரியன் கடந்த துரிய மெய்ஞான அந்த இடத்துல சுவாமி காட்சி கொடுக்கிறார். அப்ப மேல இருக்கிற காலு என் தலையில படுது. அதனால வணங்கா தலை எங்கே வாய்த்ததுவே. முருகனை வணங்கறதுக்கு தெரியாத இந்த தலையை எதுக்கு வெறும் தலையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வீட்டு தலைவன் தலை, தாழ் வணங்கா தலை, விதி விதித்த தலை, சும்மாட்டுத்தலை, பட்டு மாட்டுத்தலை, புல் வராகத்தலை, ஆட்டுத்தலை, வெறிநாட்டலை, பாம்பின் தலை, கரியூட்டுத்தலை, வெம்புரைத்தலை, நான் இறப்பு புழுத்தலையேன்னு திருவள்ளுவர் முறையில சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தலையை தானே திருத்திக்கிறார். இறைவனை வணங்காத தலை எனக்கு தேவையில்லை, தலைவனை வணங்காத தலை எனக்கு தேவையில்லை. காரைக்காலமையார் கைலாயத்தை தலையாலே கடந்து மேலே போய் சேர்ந்தாங்க. அதனால தலை வணங்குதல் முக்கியமான காரியம். அது இங்கே அருணகிரிநாதர் எடுத்து காட்டியிருக்கிற பாடல். நினம் காட்டும் கொட்டிலை விட்டு நினம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகர் அக்குறச் சிறுமான் பணங்காட்டும் அல்குற்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை இங்கே எனக்கு இங்க வாய்த்ததுவே
என்கின்ற சிறப்பான பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.